குடியுரிமையை உறுதி செய்வதற்கான ஒரு சிறப்பு நடவடிக்கையாகத்தான் இந்த SIR என்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதனுடைய இறுதி இலக்கு என்ன என்றால், அவன் விரும்புகிற காலத்தில் காங்கிரஸ் இல்லாத ஒரு தேசம் உருவாகும், இடதுசாரிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும், எதிர்க்கட்சிகள் இல்லாத ஒரு தேசம் உருவாகும். ஏனென்றால் சிறுபான்மையினரும் பெரும்பாலான உழைக்கும் வர்க்கமும் ஏழை மக்களும் இடதுசாரிகள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற இந்த கட்சிகளையே 90% ஆதரிக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேருக்குமான வாக்குரிமையை பறித்துவிட்டால் இந்த இயக்கங்கள் எதிர்காலத்தில் வீரியத்தோடு செயல்பட முடியாமல் போய்விடும். மீண்டும் காங்கிரஸ் புத்துணர்ச்சி பெற்று ஆட்சிக்கு வர விடாமல் தடுத்துவிட முடியும். இந்துக்கள் மட்டுமே, அதுவும் மதவாத சக்திகள் மட்டுமே பெரும்பான்மையானவர்களாக, கணிசமான வாக்காளர்களாக மாறுகிற போது இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் விரும்புகிற மதச்சார்புள்ள ஒரு தேசத்தை கட்டமைக்கப் போகிறார்கள்.